முதல்ல இந்த மாதிரி முறைகேடுகள் தவிர்க்கப்படணும்னு சொன்னால் நிரந்தரமான எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு செட்டப் ஒரு அமைப்பு வேணுங்க. இப்போ என்ன அது, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அரசு இயந்திரங்களே தேர்தல் ஆணையமாகவும் நடிக்க வேண்டியிருக்கிறதுனால பயன்படுத்துறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கைக்கூலிகளாக அந்த அதிகாரிகள் மாறிவிடும். ஒரு சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட வாக்காளர் சேர்ப்பு, அவங்க தான் பூத் ஆஃபீஸர். அப்போ ஆச்சரியம் போச்சு, என்னங்க இவ்வளோ பெரிய இது வந்து ஜனநாயகத்தில் ஃபஸ்ட் டைம் அப்போ 99 எனக்கு தெரிஞ்சுதுங்க. அப்போது ஒரு இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்ல 142 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய நாட்டில் வாக்காளர் சேர்க்கக்கூடியது நிற்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா ஒரு சத்துணவு அங்கன்வாடி அமைப்பாளர்கிட்ட கொடுத்த பிறகு அது எப்படி நேர்மையாக நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? நேர்மையாக இல்லை, அது சரியாக நடக்கும் கூட எப்படி சொல்ல முடியும்? அவங்க 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்ததை பெண்கள் போடுறாங்க. அவங்க இருக்கிற அது நான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்ல, அவன் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், அவன் போய் மிரட்டினான்னா அங்கன்வாடியும் என்ன அதாவது ஊதுனா ஓடி போயிடுவாங்க. அதனால் முதல்ல இந்த செட்டப்பவே மாற்றணும்.